இல்லைனா இந்த ஃபோட்டோ வச்சு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, அந்தளவுக்கு மோசமாக போயிட்டீங்களாடா நீங்கள்லாம்? இல்லை எனக்கு புரியல. த்ரிஷா மேம் வந்து ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிஎம் அவர்களுக்கு வந்து விஷ் பண்ணி ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. அந்த ஃபோட்டோவில் இருக்கிற கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இங்கே நிறைய ரூமர்ஸ் போயிட்டுருக்கு. நிறைய எது உண்மை எது பொய் அப்படின்றது யாருக்குமே தெரியல. நிறைய பேர் ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோன்றாங்க, ஏஐ ஜென்ரேட்டட் ஃபோட்டோன்றாங்க. அதை பற்றி நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ் போயிட்டுருக்கு. அது உண்மையாக இருக்கலாம், பொய்யா இருக்கலாம். அது அவங்களோட ப்ரைவேட் லைஃப் சார்ந்த விஷயங்கள். ஓகேவா? இப்போ அவங்க பப்ளிக்காக ஏதாவது ஒன்று தப்பு பண்ணாங்க, அது மூலயமா நாட்டுக்கு ஏதாவது ஆபத்து வரப்போகுது அப்படின்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் ஒத்துப்பேன். ஓகேங்களா? இன்னமே இருந்தாலும் அது அவங்களோட பர்சனல். அது யாரோடதாக இருந்தாலும் சரி, அது அவங்களோட பர்சனல். ஓகேவா? இது அவங்க பப்ளிக்காக போடுறாங்க அப்படின்னா அது ஹேட் நிறைய வருது, அது ட்ரோல் மெட்டீரியலாக மாறுது அப்படின்றது எல்லாமே இது கரெக்டாக தப்பா அப்படின்றதுக்குள்ள நான் போல. இதை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதுதான் என்னால் ஏற்றுக்கவே முடியல. எப்படி இப்படி உங்களால் யோசிக்க முடியுது அப்படின்றத என்னால் புரிஞ்சுக்க முடியல. அதாவது ஒரு கேக் ஷாப் போட்டிருக்கான் அப்படின்னா இந்த கேக் வந்து வாங்கிக்கோங்க நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கேக் ஷாப் கடை போட்டிருக்கான். அந்த இடத்துல கேக்கெல்லாம் தூக்கிட்டு ஃபுட்டை வச்சு எங்கள் கடையில் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு போட்டிருக்கான். இதை வந்து ஒரு ட்ரெண்ட் மெட்டீரியலாக மாற்றிட்டு இருக்காங்க. இதை வந்து ஒரு பப்ளிசிட்டியாக மாற்றி சேல்ஸ் கன்வெர்ட் பண்ணிருக்காங்க, ஆர்டராக கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. இது எவ்வளோ கேவலமான விஷயம். ஒருத்தவங்களோட பர்சனல் லைஃப்பை எடுத்து போட்டு ஆன்லைனில் வச்சு உங்கள் பிஸ்னஸை கன்வெர்ட் பண்ணி அது மூலிமா காசு சம்பாதிக்கிறீங்க, அது மூலிமா உங்களுக்கு காசு வரணும் அப்படின்னு நினைக்கிறதே எவ்வளோ கொடூரமான ஒரு சிந்தனை அப்படின்றது எனக்கு புரியல. நானும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கேன் அப்படின்றனால சொல்கிறேன். இப்படி ஒரு ஒஸ்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்னோட லைஃப் டைமில் நான் பார்த்ததே கிடையாது. இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. அவ்வளோ கேவலமான ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து இப்போ பண்ணிருக்கீங்க. இந்த நீங்கள்லாம் வந்து எந்த லெவல் ஆஃப் பீப்புள்ஸ்ன்றதே என்னால் புரிஞ்சுக்க முடியல. அதை யோகி பாபு சொல்றாரு தெரியுமா, இவங்கலாம் நார்மல் பீப்புள்ஸே கிடையாது, அந்த மாதிரி ஆட்கள் போல நீங்கள்லாம். அதாவது ஒரு விஷயத்த வந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறோம், நம்ம ப்ராடக்ட்டை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறோம் அப்படின்னா அது உங்கள் ப்ராடக்ட் மேலே இருக்க நம்பிக்கை, உங்கள் ப்ராடக்ட்டை தான் நீங்கள் முன்னிறுத்தணும். அதை விட்டு போட்டு இந்த மாதிரி ட்ரோல் மெட்டீரியலோட கண்டென்ட்லாம் தூக்கிட்டு வந்து உங்கள் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியை வச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை பண்ணின டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீமாக இருந்தாலும் சரி, ஃப்ரீலான்சராக இருந்தாலும் சரி, அந்த பிஸ்னஸ் ஓனராக இருந்தாலும் சரி, இவங்கெல்லாம் கடைசி வரைக்கும் ஒரு நல்ல ப்ராடக்ட்டை கொடுப்பாங்க அப்படின்றதுல எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஏன்னா இதை வச்சுலாம் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ எந்த லெவல் ஆஃப் ப்ராடக்ட் நீங்கள் வச்சிருப்பீங்க, எந்த லெவல் ஆஃப் மைண்ட் செட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணிருப்பீங்க. அதாவது மக்களுக்கு உண்மையான ப்ராடக்ட்ஸை கொண்டு போய் சேர்க்கணும், உண்மையான சில விஷயங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், நம்ம ப்ராடக்ட் மேலே நம்பிக்கை தான் மக்களுக்கு போகணும். அதை விட்டு போட அதை மார்க்கெட்டிங் பண்ணுற அந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து ஒரு கிரிஞ்சித்தனமான விஷயத்த ஹேட்ரட்டை உள்ள வச்சு நீங்கள் ப்ரொமோட் பண்ணீங்கன்னா அது என்ன மாதிரி ஒரு பிஸ்னஸ் எனக்கு தெரியல. ரொம்ப சீப்பான ஒரு மார்க்கெட்டிங் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இதை நான் கன்வே பண்ணணும்னு நினச்சேன். நான் ரொம்ப நாள் வீடியோ போடாத காரணம் வந்து சரி ஓகே இப்போ தான் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு, இவங்கெல்லாம் கரெக்டாக செட் பண்ணிட்டு நானும் பிரச்சனை எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன், எல்லாத்தையும் பேசிட்டு தான் இருக்கேன். ஆனாலும் சரி ஓகே சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்த்து நம்ம எது பேசணும்னு தோணுதோ அதை மட்டும் பேசலாம், எல்லாத்தையும் பேசிட்டு இருக்க வேணாம் அப்படின்றனால தான் நான் கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தேன். ஆனால் இந்த மாதிரி கண்டென்ட்லாம் வரும்போது பேசாமல் இருக்க முடியல. என்னால் அவ்வளோ இதாக இருக்குது. 1008 வேலைக்கு மத்தியில் இந்த கண்டென்ட்லாம் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா இந்த கண்டென்ட்டுக்கு எனக்கு வந்து நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ண வச்சிட்டீங்க. அந்த லெவல் ஆஃப் கேவலமான ஒரு செயல் நடந்துட்டு இருக்கு.